ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகன். ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா தாராபுரத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி கிராமம், அழகான கிராமங்க. ஸோ நான் இன்றைக்கி இங்கே தான் இந்த விளாக் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஜெகன் யூனிவர்ஸ். ஸோ வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மை சூப்பர் ஸ்டார்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிமேல் உங்கள் எல்லாத்தையும் என்னுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே என்னுடைய சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ இனிமேல் நான் உங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் கூப்பிட போகிறேன். ஸோ இன்னிலேருந்து உங்கள் பேர் எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார்ஸ் தான் பேர் வச்சுருக்கேன். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் திருப்பூர்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ எங்கள் பாட்டி ஊர் ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி எங்கள் பாட்டி வீடு, அந்த ஆறு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகழகான பிளேசஸ்லாம் இருக்குது. குட்டி குட்டி நர்சரிஸ் செம்மையாக அழகாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக அந்த விண்டு மில் இருக்குது இல்லையா, அந்த விண்டு மில்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் என்ன, அப்புறம் அந்த பேக்கரியில் போகிறல பேக்கரிஸ் தான் அதிகமாக. தாராபுரம்னாவே பேக்கரிஸ் தான் அதிகம். அங்கே ஃபுல்லாக பேக்கரிஸ் கிட்டத்தட்ட 500-600 பேக்கரிஸ் இருக்குங்க சிட்டிக்குள்ளே. எல்லா திருமண பக்கம்லாம் நம்ம எங்கே வேணால் போய் டீ சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோன்னா கரெக்டாக வேங்கிப்பாளையம் பிரிவின் அப்படி ஒரு இடத்துல இருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேங்கிப்பாளையம் பிரிவினாவே கொஞ்சம் பயம்தான் எனக்கு. ஸோ இந்த இடத்துல போகிற வழியில் லாங்கில் ஒரு இறக்கமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து இதுதான் இந்த இறக்கமான இடம் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகும். ஸோ நான் போன டைம் வந்தப்போ ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவே ஆகிடுச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க இந்த இடம். ஏன்னா இங்கே ஸ்பீட் பிரேக் இல்லை, அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் வந்து சேஃப்டியாக தான் இறங்கியிருப்பேன். ஹெல்மெட்லாம் போட்டு ரொம்பவே சேஃப்டியாக தான் இருப்பேன். அது எனக்கு சேஃப்டியாக வச்சுக்க தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கார் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். ஸோ கண்ணு முன்னு தெரியாமல் இப்படி தான் வருவாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது அந்த டைமில். இவங்க அப்படின்னா இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது இல்லையா, பஸ்ஸெல்லாம் ஓவர் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ கூட கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்களேன், என்ன ஒரு பஸ்ஸு பின்னாடி வந்துட்டுருக்கு, கிராஷ் பண்ணிருச்சு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. இதை விட வேகமாக போகிற ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இருக்குங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்கோட தொந்தரவு தாங்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, லாங்கில் ஹார்ன் அடித்தா கூட நம்ம வந்து ஓரமாக ஒதுங்கி போய்க்கலாம். பக்கத்தில் வந்து பேன்னு ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. அதுவும் அந்த ஹார்ன் இருக்கே எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல, வந்து காதுலேயே ஊதுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து சேஃப்டியாக போங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு போகும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ். ஓகே. ஸோ கவர்மெண்ட் பஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பஸ் பற்றி பிரச்சனை இல்லை. அவன் எப்பாதுன்னா கொஞ்சம் அதாவது மக்கட் பண்ணுவாங்க, மற்றபடி கவர்மெண்ட் பஸ் பற்றி பிரச்சனை இல்லை. தூரத்தில் பார்த்தீங்களா விண்மில் தெரியுதா, இந்த தாராபுரம் ஏரியா, பொள்ளாச்சி சைடு. ஸோ இங்கே எல்லாமே விண்மில் தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு விண்மில்லில் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போய் அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த விண்மில் பக்கத்தில் போனால் அந்த சுத்தம் இல்லையா, சுத்தம் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு பக்கத்தில் போய் கேட்கணும்னு ஒரு தடவையாவது ஆசை, ரொம்ப நாளாக ஆசை போய் பார்க்கணும். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதுக்கு அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அந்த விண்மில் சுற்றுற ரெக்கையே கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய லாரி இருக்கும். கிட்டத்தட்ட 500 மீட்டர் இருக்கும் அந்த ரெக்கை மட்டும். 500 மீட்டரா, அவ்வளோலாம் வராது, 100 மீட்டர் 200 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கை மட்டும். ஆமாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த விண்மில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, காங்கேயம் லெஃப்ட் போனால் காங்கேயம். இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம தாராபுரம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, நான் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே டன், பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இல்லை பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன், பட் வந்து ஆஃப் டேங்க் தாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து 100 இல்லை 200 மட்டும்தான் அடிப்பேன். ஸோ எதுக்காக இப்படி அடிக்கணும்னா, இது வெயில் காலம் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் பெட்ரோல் வந்து வேப்பர் ஆகுது. அது இல்லாமல் வந்து
எனக்கு பயப்படுத்தி வச்சுட்டாங்க, ஃபுல் டேங்க் அடிக்கக்கூடாது, அதனால் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேங்க்கில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாமா கூடாதா, அது எனக்கு தெரியல. ஸோ அது யாருக்காவது இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட இப்போது தாராபுரம் பக்கமாக ரீச் ஆக போகிறோம். 12 கிலோமீட்டர்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பல்லடம் போகிற வழிங்க. ரைட் சைடு எடுத்து போனோம் பல்லடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேலே தெரியுது இந்த லைட்டு ஃபுல்லாக ஒயிட் கலருங்க. ஸோ நைட் டைம் இந்த வழியில் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, உண்மையாலுமே அழகாக இருக்குங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் இந்த கண்ணு கெட்ட தூரம் இருக்கிறது எல்லாமே ஒயிட் லைட் தான். அங்கே ஒரு செக் போஸ்ட் கூட இருக்கும், ரைட் சைடில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அப்புறம் என்னது, அப்புறம் இங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் பேர் என்னன்னா சரியாக தெரியல, என் ஞாபகம் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது, ரைட் சைடு எடுத்து போனோம்னா இங்கே ஒரு டேம் இருக்குது. இங்கே பாருங்கள், பெட்ரோல் பங்கில் அந்த மரம்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, சூப்பராக இருக்குது. அப்புறம் பேக்கரி வந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கரிஸ்லாம் இன்னும் அவ்வளோ ரீச் ஆகலை, இன்னும் கொஞ்சம் போகணும். வாரி பவன் ஹோட்டல் கிட்டத்தட்ட வந்தாச்சு. வாரி பவன் ஹோட்டல் பார்த்தாவே போதும் நம்ம தாராபுரம் வந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ அங்கே பாருங்கள், அவர் மட்டும் ஹெல்மெட் போட்டு போகிறாரு, அந்த அம்மாவுக்கு ஹெல்மெட் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்மெட் போட்டு போனால் மட்டும் பத்தாது, நமக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுங்க தயவு செஞ்சு. ஓமை காட், அங்கே பார்த்தீங்களா அந்த லாரி எப்படி வராமல் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா, வாவ் சூப்பருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரிலாம் நமக்கு அமையலை, நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ரைட் சைடில் பேக்கரி ஒன்று இருக்குது. இங்கே டீ சூப்பராக இருக்கும், டீ காஃபிலாம் சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கிறது தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா, லாரி டேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த இடம் திருப்பூரில் அது தனியாக இருக்குது. இங்கே தாராபுரம் சிட்டிக்கு வந்து இங்கே தான் வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க, டேங்க்குக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டு போவாங்க. குடிக்கிற தண்ணின்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த இடங்க, தண்ணி ஃபில் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது முன்னாடி இது ஆஃபீஸ் நினைக்கிறேன், இருக்கலாம், ஆஃபீஸாக கூட இருக்கலாம். இங்கே நிறையா கிராமம் இருக்குங்க, நிறைய லெஃப்ட் ரைட் சைடு நிறைய குட்டி குட்டி கிராமம் இருக்குது. இங்கே நிறையா பேர் இருக்கும், எல்லா பேரும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வீடியோவில் தெரிஞ்சால் படித்து பாருங்கள். இப்போ வருது என்ன பார்க்கலாருங்க, கண்ணாங்கோவில்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்க மாட்டிருக்கு. ஸோ நிறையா இருக்குங்க, இங்கே நிறையா நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ராவலிங்னாவே செம எப்படி சொல்கிறது, த்ரில்லிங்காகவும் இருக்கும், செம ஃபன்னாகவும் இருக்கும் இல்லையா. ட்ராவலிங்னாவே சூப்பர் தான் எப்போவும். ஸோ ட்ராவல் பிளாகிங் பண்ணுறதுனாவே அது ஒரு தனி கிளை. சூர்யா பேக்கரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யா பேக்கரி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லெஃப்டில் போனால் ஈரோடு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம தாராபுரம் டவுன் பக்கம் வந்துட்டோம், இன்னும் 6 கிலோமீட்டர் ரிமைனிங் இருக்குது. ஸோ வாங்க, நான் தாராபுரம் டவுன் போய் உங்களை நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம தாராபுரம் டவுன் வந்துட்டோம். நம்ம லெஃப்டில் போனால் தாராபுரம் டவுன் போகலாம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். டவுன் போகிறோம்னா நம்ம லெஃப்ட் எடுத்து போய்க்கலாம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் அம்மா இருக்கிறதுனால அம்மாவை நான் முன்னாடி பஸ்ஸில் வச்சு விட்டேன். ஸோ லாங் ட்ராவல் அம்மா பண்ண முடியாது இல்லையா. ஸோ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கரெக்டாக லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துட்டோம். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது கட்டினாங்க. ஃபஸ்ட் இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் இல்லை. ஸோ இப்போ நான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. ஸோ பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஸோ சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான். நான் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட், ஒரு மாற்றமும் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தேட்டர் தான் வசந்தா தேட்டர். ஸோ இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இங்கே தாங்க இருக்குது. 90 வருஷமா 90 வருஷமாக இங்கே தாங்க இருக்குது. ஸோ எங்கள் அம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த தேட்டர் தான் வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்லாம் பார்ப்பாங்க. இல்லையா, கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த பாலம் தாங்க வெள்ளையர்கள் காலத்தில் கட்டினதுங்க. ஸோ சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலம் கட்டிட்டாங்க. லெஃப்ட் எடுத்தா கரூர், ஸ்ட்ரைட்டாக போனால் பழனி, ஒட்டஞ்சத்திரம். இப்போ நான் லெஃப்ட் எடுத்து மூலனூர் போகிற வழியில் போக போகிறேன். வா, சூப்பர், செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் சொக்கநாதர் கோவிலுங்க. ஒரு சிவன் கோவில் தான், ரொம்ப ஃபேமஸான கோவில். அப்புறம் நம்ம இப்போ நேராக போயிட்டுருக்கோம் இல்லையா, எங்கே போகுதுன்னா இது இந்த ரோடு மூலனூர், வெள்ளக்கோவில், முத்தூர், அப்படியே அந்த சைடு ஈரோடு சைடு போய் ஜாயின் ஆகிடும் இந்த ரோடுங்க. ஸோ நம்ம இதில் வந்து கரூரும் போகலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் கரூர், மூலனூர், முத்தூர், வெள்ளக்கோவில் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போக போகுது. ஸோ இப்போ பாட்டி வீடு பக்கத்தில் வந்துச்சுன்னா இல்லையா, ஸோ ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் போல இருக்கு. கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரிசி அந்த மாதிரி காய்கறி அதெல்லாம் வாங்குறது ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே அங்கே எந்த ஒரு வசதி இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ தான் இந்த ஏரியாவில் ரைஸ் மில்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடம். ஸோ இன்னும் நான் என் பாட்டி வீட்டுக்கு போகலை. நான் ஸ்ட்ரைட்டாக சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆற்றை தான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு எய்மில் இருந்தேன். நான் போயிட்டுருக்கிற வழி வந்து ஆறுங்க. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக பச்சை பசின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் உங்களுக்கு காமிக்கணும் தான் நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. சினிமாலையெல்லாம் வரும் இல்லையா, அந்த கிராமத்து படம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம். ஸோ இதுதாங்க. இங்கே பாருங்க, இதான் நெல் அறுவடை பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வரல. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு ஆற்றுக்கு போகிறேன். ஆற்றுல வந்து ஆறு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படி சொல்கிறது, மாடு, எருமை மாடு, பசு மாடு எல்லாத்தையும் குளிக்க வச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் அமராவதி ஆறு. ஸோ இந்த டைமில் யாரும் இல்லை, இங்கெல்லாம் ரொம்ப ஆழமான பகுதிங்க.
இப்போ நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் தாங்க, கரை ஓரத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அருவி மாதிரி இப்போ இந்த பாறாங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என்ன சுற்றியும் பாருங்கள், 2 பக்கம் பாருங்கள். ஸோ பச்சை பசின்னு அழகாக இருக்குது இல்லையா? கம் வாங்க, லெட்ஸ் கோ கம். ஸோ நைட் டைமில் இங்கே பயங்கரமாக இருக்கும். நைட் டைமில் வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ வர்றது ரொம்ப ஆபத்து. சேவாக இருக்குது, பார்த்து போகிறேன். ஆமாம் ஆமாம். ரெக்கார்ட் ஆகுதா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வந்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இதுதாங்க டோட்டல் வியூ. ஸோ வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். கம், இந்த சைடு வா. Oh my God. தப்பான ரூட்டில் வந்துட்டோம். புதக்குழி மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இடம் பாருங்கள். நம்ம இப்போ நிற்கிற இடம் அமராவதி ஆறு. ஸோ இந்த வயசில், சின்ன வயசில் செம ஃபன்னாக, செம ஜாலியாக இருக்கும். செம ஜாலியாக இருக்குங்க. ஸோ அந்த அருவி மாதிரி கொட்டுற இடம் வந்து அங்கே இருக்குது. இவங்க 2 பேர் வேற என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாப்பா போதும், போலாவா, வீட்டுக்கு போலாவா, டைம் ஆச்சுல்ல. அப்புறம் மம்மிகிட்ட அடி தான். கம் கம் போலாவா, போது வா நீ. சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்து சாப்பிட்டு தூங்குங்க, நான் கிளம்புறேன்.
பாய். நான் இங்கே ஆற்றுலேருந்து கிளம்புறேன். நான் உங்களை பாட்டி வீட்டில் சந்திக்கிறேன்.